ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மாங்காய் கடையல் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை இது போல் தோல் சீவி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் மாங்காய் ரெண்டுத்தையுமே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கர் மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாங்காயில் புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுறலாம். உங்ககிட்ட பருப்பு சட்டி இருந்ததுன்னா கூட பருப்பு சட்டியில் கூட போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட பருப்பு தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் ஜீரகம், உடைச்சி வச்ச 4-5 காஞ்ச மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த தாளிப்பை கத்திரிக்காய் மாங்காய் கடையலோடு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான கத்திரிக்காய் மாங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சீசனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.